தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கடந்த மாதம் சிறுமி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கார்த்திக் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு உதவியாக இருந்த மோகன் என்பவரும் சூலூர் போலீசார் கைது செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அடுத்தடுத்து இருவரும் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கினோட விசாரணையானது கோவையிலுக்குரிய மதுரை நீதிமன்றம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கைது செய்யும் போது கார்த்திக் தப்பி வர முயற்சித்தா அந்த தப்பி வர முயற்சித்த போது கால் தடி கீழே இருந்து கால் மற்றும் கைகள் எலும்புமுறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்ட கார்த்திக் மீது பல கைதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்ற முடிந்தவுடன் நேற்றைய தினம் கோவை மத்திய சிறையில் மாற்றப்பட்டிருந்தாலும் அவருக்கு அவர்கள் குற்றவாளிகள் அடையாளம் காட்டும் பணியானது நடைபெற்றது. குறிப்பாக ரகசியமாக நடந்த இந்த அடையாளம் காட்டும் பணியின் போது சாட்சிகள் யார் கார்த்திக் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அங்கு வந்து சென்ற இருசவாளர்களுக்கு திரும்ப அரசு முதல் அனைத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த அதாவது ஏற்கனவே இருவருக்கும் 17 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் நீதிமன்ற காவலானது பயன்படுத்தும் சூழ்நிலையில் போலீசார் இவர்களை காவலருக்கு விசாரிப்பதற்காக மனுக்கள் செய்திருந்தார்கள். கோவையிலுக்குரிய போக்சோ சிறப்பு போக்சோ வழக்கில் விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். கால் மற்றும் கைகள் எலும்புமுறிவு ஏற்பட்டிருந்த கார்த்திகை போலீசார் சட்டில் வைத்து அழைத்து வந்திருந்தார்கள். தற்போது இவர்களுடைய இருவரிடமும் இந்த போலீசாரின் காவல் எடுத்து விசாரிக்கக்கூடிய மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்ற நிலையில் தற்போது இருவருக்கும் 3 நாள் காவல் வாங்கி நீதிபதி பகவதி அம்மா உத்தரவிட்டிருக்கார். தற்போது இருவரையும் காவல் எடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் இந்த போலீசார் இவர்களும் தனியான விசாரணை எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாள் காவல் வழங்கப்பட்ட நிலையில் எப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதில் யாரையும் தொடர்ந்து இருக்கிறார்களா விசாரணை நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் பல பாடம் ஈடுபட்டிருக்கலாம் தொடர்பாக மேலும் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த காவலருக்கு விசாரிக்கும் போது மேலும் பல விவரங்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவரப்படி 3 பேரும் இந்த இருவரும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் 3 நாட்கள் நீதிமன்ற காவலாக வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.